ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சில்லி சிக்கனுக்கு டஃப் கொடுக்குற மாதிரியான ஒரு ஃப்ரைட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். புடலங்காய் சில்லி. வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ இது செய்கிறதுக்கு நமக்கு புடலங்காய் வேணும். புடலங்காய் வந்து இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. இந்த ரவுண்ட் ஷேப்பில் தான் கட் பண்ணணும்னு இல்லை, உங்களுக்கு என்ன ஷேப் வருதோ அந்த ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எப்படி கட் பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு இந்த புடலங்காய் வந்து நடுவில் கட் பண்ணிக்கோங்க. இப்படி நீங்கள் கட் பண்ணிங்கன்னா உள்ளே வந்து நிறையா சதை இருக்கும். அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. அதை நம்ம ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம். எப்படின்னா, ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. ஸ்பூன் எடுத்து அதை சும்மா ஜஸ்ட்டு நம்ம வலிச்செடுத்தாவே ஃபுல்லாக வந்துடும். ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு. அந்த மாதிரி ரிமூவ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் இதை ரொம்ப பொறுமையாக, ரொம்ப நிதானமாக வச்சு ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து வேணுங்கிற ஷேப்பில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இவ்வளோ வந்து கஷ்டப்படணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்டால் இன்னும் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. பாருங்கள், ரவுண்டாக கட் பண்ணியாச்சு. நல்லா அழகாக எல்லாம் வளையல் மாதிரி இருக்குது. இப்போ இதில் இதுக்கு தேவையான மசாலா பொருட்கள்லாம் ஆட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு சால்ட், அது வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து சில்லி. இது வந்து நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற ரெட் சில்லி பவுடர் தான். இதை ஒரு 2 டீஸ்பூன் தாராளமாக போட்டுக்கோங்க. ரொம்ப காரம் வராது. 1 டீஸ்பூன் ஃபுல்லாக வந்து நீங்கள் கார்ன்ஃப்ளவர் யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அளவு தெரியலனா 2 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் யூஸ் பண்ணுறதுனால சில்லியோட காரம் வந்து நமக்கு அவ்வளோக்கா தெரியாது. இல்லை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஃபஸ்ட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா. பாருங்கள், நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதே ஸ்டேஜில் கூட நீங்கள் எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இருந்தாலும் நான் இன்னொரு ஸ்டெப் வந்து என்ன பண்ணுறேன்னா, கடலை மாவு வந்து 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இன்னும் கொஞ்சம் எனக்கு ஜூஸியாக வரும், அதுக்காக தான் அதை ஆட் பண்ணுறேன். ரொம்ப கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க, நிறையா வேணாம். ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி இந்த பேட்டரை அப்படியே வச்சுருங்க. இப்போ இது எல்லாமே செட் ஆகுற அளவுக்கு ஒரு 1/2 hour கிட்ட விட்டுருங்க. பாருங்கள், இது எல்லாமே நல்லா செட் ஆகிடுச்சு. இப்போ வந்து இதில் எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ உங்களுக்கு ஒரு மேஜிக் காமிக்கிறேன். எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஸோ இதுதான் சில்லி சிக்கனுக்கு ஒரு டஃப் கொடுக்குற மாதிரியான ஒரு ரெசிபி. டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்கும். வெறுமனே காலிஃப்ளவர், ஆனியன்லாம் நம்ம போட்டிருப்போம். இந்த மாதிரி புடலங்காய் வந்து ஒரு டைம் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா இது ஹெல்த் வைஸும் ரொம்ப நல்லது. பசங்க வந்து வெறும் புடலங்காய் வந்து கண்டிப்பாக சாப்பிட மாட்டாங்க. பொரியல் இந்த மாதிரிலாம் செஞ்சால், இந்த மாதிரி நம்ம ஃப்ரை செஞ்சு கொடுக்குறப்ப கண்டிப்பாக அவங்க சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எக்ஸ்க்ளூசிவாக நிறைய ஸ்நாக்ஸ் ரெசிபிஸ் பார்க்கணும் அப்படின்னா இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதுவரையில் இந்த வீடியோ ரொம்ப பொறுமையாக பார்த்துட்டு இருந்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.